ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அதாவது சோயாவை வச்சு தான் ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறோம். ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஜீரகம், அன்னாசிப்பூ, 4-5 கிராம்பு வச்சுருக்கேன், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஒரு 5-6 மிளகாய், குறுமிளகு, மிளகு, சோம்பு போட்டு இதை வறுத்து ஃபைன் பேஸ்ட்டாக வறுத்து அதாவது பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஜீரகம், கிராம்பு, அன்னாசிப்பூ, பூண்டு, பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போடுறோம். அதாவது நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணுறோம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதாவது நம்ம போட்டு வச்சிருக்கிற அதாவது இந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதாவது வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி வந்துடுச்சு. இந்த டைம் என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சோயா ஆட் பண்ணுறோம். அதாவது நெக்ஸ்ட் ஒன்று நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அதாவது மிளகு, சோம்பு இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும். அதாவது நல்லா ஃப்ரை ஆகுது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், கேஸ் ஏறாமக்கு. கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலி கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிடலாம், இறக்கிடலாம். அதாவது சோயா பெப்பர் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.